வணக்கம் என் அன்பான உறவுகளே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சண்முகம் எக்ஸ்ப்ளோரர்ஸ் யூடியூப் சேனலை. பார்க்கும்போது மேலே தள்ளிடாதீங்க உறவுகளே. தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். இதில் எவ்வளோ முக்கியமான விஷயம் இருக்குது பாருங்கள். இந்த தெருவு தான் ஸ்ரீபெரும்புதூர் பட்மன் சத்திரத்தில் இருக்கும் முதல் குறுக்கு தெரு. இது தெரு குறுக்கு தெருவாக இருந்தாலும் எல்லாரும் அதிக அளவில் பயன்படுத்திவிட முக்கிய குறுக்கு சாலை இது. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவங்க இந்த வழியை தான் பயன்படுத்துவாங்க. பக்கத்தில் இருக்கிற ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போகிறவங்களும் இந்த வழியை தான் பயன்படுத்துவாங்க. பிடிஓ ஆஃபீஸுக்கு போகிறவங்களும் இந்த வழியை தான் பயன்படுத்துவாங்க. ஏன்னா இது ரொம்ப ஷார்ட்டான குறுக்கு சாலைன்றதுனால சீக்கிரமாக இந்த வழியை கடந்து போயிடுவாங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிற அரசு மருத்துவமனைக்கு போகிற மக்கள் எல்லோரும் முகசுழிச்சு கொண்டு நீங்கள் எப்படி தான் இங்கே வாழறீங்க, இது யாரும் நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னா, இந்த ரோடுன்னா எவ்வளோ மோசமாக இருக்குது, இவ்வளோ சாக்கடை நீர் போகுது, இது யாரும் கண்டுக்க மாட்டாங்களா, எப்படி தான் வாழறீங்க, நைட்டில் தூங்குறீங்களே இல்லை தூங்குவோம், கொசு அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, ஆனால் எங்களால் சொல்ல முடியல. அவ்வளோ கொசு கிடைக்கும் ராத்திரியில். நாற்றுன்னா அப்படி ஒரு நாற்று அடிக்கும். இங்கே யாரும் இதுக்கு ஒரு ப்ளீச்சிங் பவுடரும் கொசு மருந்து அடிக்கிறது. இந்த ரோடு பாரு எவ்வளோ மோசமாக ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்கடை நீர். பக்கத்தில் ஹோட்டலுக்காரங்களாம் சாக்கடை நீரை அவங்க ஒரு செப்டி டேங்க்கில் விட்டு அதை அகற்றாமல் பப்ளிக்காக திறந்து விட்டுருவாங்க. எப்போவுமே தண்ணி சாக்கடை நீர் ரோடு வழியாக போய்கிட்டே இருக்குது. இது போல் இங்கே இருந்தால் மக்கள் எப்படி வாழ முடியும்? ஒரு வியாதிகள் பரவாதான், காலரா, வாந்தி, இது போன்ற நோய்கள் காசு போட்டு ஆளை கூட்டு வந்து க்ளீன் பண்ணிடுறாரு. இன்னும் நிறைய பதிவுகள் இருக்குது. தொடர்ந்து சண்முகம் எக்ஸ்ப்ளோரர்ஸ் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள். இன்னும் நிறைய காட்சிகள் வரப்போகுது. இந்த சாலை எப்படி சீராகுதுன்னு பாருங்கள். நன்றி, வணக்கம்.